ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன் டாக்ல பார்க்க போற படம் ஹவுஸ்மேட்ஸ். இந்த படத்துல தர்ஷன், காளிமுத்து, தீனா, பைஜு போன்ற ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். இந்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி, ரிவ்யூ போற முன்னாடி நம்ம ஒரு சயின்ஸை தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட் 0 டைமென்ஷன், லைன் சிங்கிள் டைமென்ஷன், ஸ்கொயர் 2 டைமென்ஷன், கியூப் 3 டைமென்ஷன் அண்ட் 4 டைமென்ஷன் வந்து டெசராட்னு சொல்லுவாங்க. இந்த டெசராட்டை வந்து நம்ம விசிபிளாக பார்க்க முடியாது. வந்து ஒரு ஐடியா ஆர் இமேஜினேஷன், அதை நம்ம விசிபிளாக பார்க்க முடியாது. அந்த டெசராக்டர் உள்ள படம் தான், டெசராக்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். இந்த படத்தில் டெசராக்டை ரிலேட் பண்ணி தான் படம் எடுத்திருக்காங்க. இது இன்செப்ஷன், இன்டர்ஸ்டெல்லார் போன்ற மூவியை ஒரு பேஸாக கொண்டு அதில் உள்ளது மாதிரியே இதில் எடுத்திருக்காங்க. இது ஒரு சயின்ஸ் ஃபீல் படம்னால ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இது எதுக்கு இப்படி வருது, இப்படி ஏன் வரல, அந்த மாதிரிலாம் வந்து பார்க்காம நார்மலாக ஒரு படமாக பார்த்தா ஒரு நல்ல படமாக அமையும். சில ஹீரோ ஹீரோயின் லவ் மேரேஜ் பண்ணி ஓடி வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்காக அவங்க அப்பா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, ஹீரோயினோட அப்பா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்ஸில் அப்பார்ட்மெண்ட் வந்து ஓனாக பை பண்ணுறாரு. அங்கேருந்து தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெசராட் கான்செப்ட் படி 2012, 2022 இந்த 2 இயரில் ஒரே வீடு, அதே ஃப்ளாட்டு, அந்த ஃப்ளாட்ல அந்த 2012 இருந்தவங்களும் 2022 இப்போ கரண்ட்ல இருக்கிற ஹீரோ ஹீரோயினும் ஒரே மாதிரி நடக்குது. தட் மீன்ஸ் இப்போ வந்து ரெண்டு வீட்டுக்குமே வந்து காமனாக இருக்க அக்சசபிள். இப்போ சுவிட்ச் போட்டால் ஃபேன் எரியுதுன்னா, இப்போ 2012 அங்கே உள்ளவங்க வந்து சுவிட்ச் போட்டால் இங்கே ஃபேன் வருது. அதே மாதிரி இங்கே ஏதாவது யூஸ் பண்ணால், காலிங் பெல் அடிக்கிறோம், ஏதாவது யூஸ் பண்ணால் இது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இங்கே பண்ணால் அங்கே வருது, அங்கே பண்ணால் இங்கே வருது. இதனால இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டங்கள் உருவாகுது. இது எதனால வருது? 2012 அவங்கள பார்த்தாங்களா பார்க்கலையா, அந்த இன்சிடென்ட், குறிப்பிட்ட இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். அந்த இன்சிடென்ட் என்ன ஆகுது, நடக்குதா நடக்கலையா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. படத்தில் தர்ஷன், காளி வெங்கட் போன்றவங்க வந்து நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் வேகமாக நகர்ற மாதிரி இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே. காமெடி 1-2 இடத்துல வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த ஒரு வீக்கெண்டில் இது ஒரு நல்ல படமாகவே அமையும்னு நினைக்கிறேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். ஒரே நெகட்டிவ் என்ன நினைக்கிறேன்னா, படம் வந்து 2 மணி நேரம் தான். என்னதான் ஸ்க்ரீன் பிளே சீக்கிரமாக போனாலும் ஐடியாலஜி ஆஃப் த ஸ்டோரியை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரே ஒரு இன்சிடென்ட்டை வச்சு மையமாக வச்சு அந்த படம் நகர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் எனக்கு வந்து வேற மாதிரி படம் எடுத்துருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ரிலேட் பண்ணி எடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு தோணிட்டு இருந்துச்சு. மற்றபடி படம் வந்து ஒரு நல்ல படமாக தான் இருக்குது. எந்த ஒரு குறை அப்படிலாம் சொல்ல முடியாது. சின்ன படமாக எடுத்தாலும் அந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. எத்தனையோ சயின்ஸ் ஃபிக் மூவி வந்திருக்கு. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்லலாம். அப்படி வந்து நல்லாவே பார்த்து எடுத்திருக்காங்க படத்தை. இந்த படத்தை நம்ம சேனலில் வந்து அவுட் ஆஃப் 5 வந்து 3.5 அப்படி கொடுக்கலாம். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.